ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என்ன பாட்டு பாட. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 23. இன்னைக்கு நாம ஒரு மாடர்ன் மியூசிக்கல் ஜேர்னி போக போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற பாடல்கள் இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார் இவங்க இசையில வந்த பாடல்கள் தான். இவங்க ரெண்டு பேருமே இசையமைப்பாளரா வந்து அதுக்கப்புறம் நடிகராகவும் மாறிட்டாங்க. இந்த பாடல்கள்ல இருக்கிற எனர்ஜி, அவங்க செட் பண்ண புது ட்ரெண்ட், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த குவிஸ்ல ஒரு கேள்வியும் உங்களை சிந்திக்க வைக்கும், அதே நேரம் பாட்டை இன்னும் அழகா ரசிக்கவும் வைக்கும். இந்த தலைமுறை இசைப்பொருள்களின் பாடல்களை நீங்க எவ்வளவு கரை கண்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மளோட இணையர 3 வர்ச்சுவல் கண்டெஸ்டோட சேர்ந்து நீங்களும் பாட்டை கண்டுபிடிக்கலாம். வாங்க இப்போ என்ன பாட்டு பாட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பாடல்கள் எந்தெந்த கேட்டகரிஸ்ல வரப்போகுது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ டுடேஸ் கேட்டகரிஸ் ஆர் விஸ்பர்ஸ் ஆஃப் லவ், காதலை பற்றி வந்த மென்மையான பாடல்கள். பல்சிங் ஹார்ட்ஸ், கொஞ்சம் பீட் நல்லா இருக்கிற காதல் பாடல்கள். எலக்ட்ரிக் லவ் ரஷ், இது வந்து அதிரடியான காதல் பாடல்கள். எர்தி ரிதம்ஸ், இது கொஞ்சம் குத்து பாடல்கள் வெரைட்டி, கொஞ்சம் ரஸ்டிக்கான பாடல்கள். எக்கோஸ் ஆஃப் எமோஷன், சென்டிமெண்டல் பாடல்கள் இதில் வரப்போகுது. டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ், இது நல்ல எலக்ட்ரானிக் பீட் உள்ள டான்ஸ் ஃப்ளோரில் ஆடும் மாதிரியான பாடல்கள். ஸோ இந்த 6 கேட்டகரிஸில் இன்னைக்கு கேள்விகள் இருக்க போகிறது. இந்த கேள்விகள் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்டில் எந்த கேள்வி வேணும் எடுத்து விளையாடலாம். எந்த கேட்டகரியில் வேணாலும், எந்த பாடல் வேணாலும், இந்த இசையமைப்பாளர் அந்த இசையமைப்பாளர் ரெண்டுத்துலேயும் இருக்கலாம். ஸோ அது எதுன்னுட்டு அவங்க கண்டஸ்டன்ஸ் கெஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ கண்டஸ்டன்ஸ் பார்க்கலாம். டுடே வி ஹேவ் பாரதி, மீனாட்சி and Priyadarshini. We go by alphabetical order. So Bharati ke முதல் கேள்வி. Pulsing Hearts 200. Pulsing Hearts 200. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலோட சின்ன பிட்டு இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை அந்த பாடலேருந்து நடுவில் இடையிலேருந்து ஒரு வரியோ கேட்கும். அதுலேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் ஒரு தலை காதல சொல்ல அந்த தருதல மனசுக்கு வந்து வாதி காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாதி உசுரைய உசுர தாரே கை அடியாத்தி இது என்ன ஃபீலு. இந்த பாடலோட வரிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், இங்கிலீஷும் தமிழும் கலந்து. ஏன்னா இது எழுதினது போயட்டு தனுஷ். அதனாலதான் வாதி படத்துல வந்த பாடல் 2023 வந்த படம். ஜிவிபியோட இசையில ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க ரொம்ப அழகா. அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, அப்புறம் ஓட்டுற ரீலு, இனிமே நான் ஆளுன்னு ரொம்ப அர்த்தம் செறிந்த வரிகள் எழுதியிருந்தாரு போயட் தனுஷ். அந்த பாடல் தான் இது. பட் நல்லாவே ஒரு பெரிய ஹிட் அடித்த பாடல் இது. அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க பாரதி. 200 points to open your account. Excellent. Pulsing Hearts 100. Okay. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். இதுதான் உங்களுடைய பிக்சர். என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது மின்னலே மின்னலே உன் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லவா சொல்லவே. எஸ் 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 சரியான பாடல். ஸோ எஸ் அதுதான் சரியான பாடல். ஹே மின்னலே ஹே மின்னலே அமரன் படத்தில் வந்தது. பெரிய ஹிட் இது. போன வருஷம் வந்த படமும் ஹிட். இந்த பாட்டுமே ரொம்ப பெரிய ஹிட்னு சொல்லணும். ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் சில ஹரிச்சரன் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க. ஹரிச்சரனுக்கு ரீசெண்டாக இந்த பாட்டுக்கு ஏதோ அவார்டு கூட கிடைச்சது பார்த்தேன். என்ன அவார்டு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு அவார்டு கிடைச்சது. நல்ல அழகான பாடல். கார்த்திக் நேதா அவருடைய வரிகளில் வந்த பாட்டு இது. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க மீனாட்சி. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ் 200. டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ் 200. இதுவும் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு இசை வரப்போகுது. அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இதோ வருகிறது. உள்ளே தேட தேட பேபி டோன்ட் யூ சம்திங் அது வரும். ஓ ஈசா சாம்பல் தின்னும் என் ஈசா. அந்த கோவிந்தா சாங்கோட ரைம் அந்த டியூன் அப்படியே வரும். எஸ் 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 சரியான பாடல்.
ஓ ஈசா ஓ ஈசான்னு நடுவுல வரும். பட் உள்ளே தேட தேட நீங்க முதல் வரி அழகா இல்ல சொல்லிட்டீங்க. எடுத்துட்டியா? ஆமா. 1000ல் ஒருவன் படத்துல வந்த பாடல் ஜி. பிரகாஷ் இசையில. கார்த்திக், ஆண்ட்ரியா ஜெரமையா மற்றும் செல்வராகவன். அவர் என்ன பாடினாரு இதுலன்னு எனக்கு தெரியல. பட் அவர் பேரும் இருக்கு கிரெடிட்ல. அதான். ஓ செல்வராகவன் வரிகள் எழுதியிருக்காரு. ஆண்ட்ரியா வந்து அந்த இங்கிலீஷ் பார்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அவர் பாடல. அதுதான் ஓகே யோசிச்சேன். செல்வராகவன் ஆண்ட்ரியா ஆல்சோ அந்த இங்கிலீஷ் அவங்க எழுதியிருக்காங்க. So yes, Priyadarshini, excellent 200 points for you. Hi all, my name is Bharti. I'm from Bangalore. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். கேம் ஷோனா அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷோ வந்து ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்கோஸ் ஆஃப் எமோஷன் 300. Echoes of Emotion 300. உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகளில் சில எழுத்துக்கள் மல்லின எழுத்துக்கள் இருக்காது. அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போ ஆகிடுமா. ஓகே, கரெக்ட் தான். நீங்க டியூன் கொஞ்சம் பிச்சைக்காரன் படத்துல வந்த பாடு. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா. அதுதான் அந்த பாடல். இது பிச்சைக்காரன் படத்துல வந்தது. விஜய் ஆண்டனி அவரே நடிச்சிருந்தார் இந்த படத்துல. 2016ல வந்த படம். அவருடைய இசையில அவருடைய குரல்ல வந்த பாடல். ஏக்நாத் அப்படிங்கிறவர் வரிகள் எழுதியிருந்தாரு. நல்ல அம்மா சென்டிமெண்ட்டோட ஒரு அழகான பாட்டு. படமே அம்மா சென்டிமெண்ட் படம் தான். அதில் இந்த பாட்டு வந்து ரொம்ப டிபிக்கல் அம்மா சென்டிமெண்ட். ஸோ பாரதி அழகா 300 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கீங்க. எக்ஸலன்ட் கோயிங். ஹாய், என் பேர் விசா மீனாட்சி. நான் தேனியில் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும். எப்படின்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு மியூசிக் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவ்வளோ பிடிச்சி அதுலேருந்து நான் எல்லா சாங்ஸுமே கேட்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா மூலமாக தான் நான் இந்த கேம் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ. எலக்ட்ரிக் லவ் ரஷ் 300. ஓகே, அதிரடி பாடல்கள் உங்களுக்கு கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களோட சரண வரிகள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வருது. நீங்கள் 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் see if you can crack the songs. உங்களுக்கான பாடல்கள் வருகிறது இதோ. மியா மியா பூனை நாமி செவச்சையான கள்ளு கடப்பான நீ மயக்கிற மச்சான காய்ச்சி நிற்கும் கொடி பத்த வச்ச வெடி என்ன கட்டி புடி நீ மந்திரக்காரி மாய மந்திரக்காரி ஏரா தூக்கம் போச்சே நான் தூங்கி நாளாச்சே உள்ளங்கையா நீ இருந்தாரே கையாக நான் இருப்பேன் இழுக்கும் உன் கூட இணைஞ்சிருப்பேனே. தெரியுதா? ஒன்னு ஏன் உச்சி மண்டல சுருங்குது ஒன்னு நான் பார்க்கல. ஓகே, அதனோட உசுமில்லாரிசே 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 யோயோ அந்த சாங் உத்தமபுத்திரன் மூவில இருந்து. ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு அது. இந்த குத்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பாடலுமே ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஒன்னு ஏன் உச்சி மண்டையில வந்து வேட்டைக்காரன் படத்துல வந்து 2009ல விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில கிருஷ்ணா ஐயர், சோபா சந்திரசேகர், சாருலதா மணி, சக்தி ஸ்ரீ கோபாலன் ஒரு பெரிய பட்டாளமே பாடியிருக்காங்க இந்த பாடலை. அண்ணாமலை அவர்களுடைய வரிகள். இன்னொரு பாட்டு உசுமல்லாரிசே எசுமல்லாரிசே உசுமல்லாரிசே யோயோ ஏ செதுக்கி எடுத்த சிலைய போல் கூலிக்கு தாளுக்கி நிக்கிறியே. செம்ம பீட் இந்த பாட்டுல. உத்தமபுத்திரன் படத்தை வந்து 2010ல விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில ஜானகி ஐயர் பாடியிருந்தாங்க. அவரோட எம்சி ஜாஸ் நடுவில் இதெல்லாம் வரும், ஒரு ரேப்லாம் வரும்னு நினைக்கிறேன். பிரியன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல். 2 பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி மீனாட்சி சூப்பர். ஹாய், என் பேர் பிரியதர்ஷினி. நான் சென்னையில இருக்கேன். ஆன்லைன்ல டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி டான்ஸ்னா மியூசிக்கும் அது கூட சேர்ந்துதான் வரும். ஸோ மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசிக் டைரக்டர்னு இல்லாம எல்லாருமே எந்த பாட்டு நல்லா இருக்கோ அதை விரும்பி நான் கேட்பேன். ஸோ இந்த ஷோல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எர்த்தி ரிதம்ஸ் 200. எர்த்தி ரிதம்ஸ் 200 இஸ் அ முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு பாடினவங்க நடித்தவங்க உடைய காம்பினேஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்க அதுல எந்த பாட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து 2 வெர்ஷன் உள்ள பாடல் இது. விஜய் ஆண்டனி ஒரு வெர்ஷன் பாடியிருந்தாரு. நகுல் அண்ட் சின்ன பொண்ணு அப்படிங்கிறவங்க இன்னொரு வெர்ஷன் பாடியிருந்தாங்க. இது எந்த பாடல்? நாக்குமுக்கா சாங். ஆப்வியஸ்லி பட்டி தொட்டில பறக்கும் நாக்குமுக்கா அட்ரா அட்ரா நாக்குமுக்கா.
மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலும் கட்டி அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு கட்டி அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படியே ஃபாஸ்டா போகும். சூப்பர். எஸ். இந்த பாட்டு எவ்ளோ ஃபேமஸ்னா அப்போ ஐ திங்க் ஒரு ஐபிஎல் செரிமனில கூட இந்த பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடினாங்க. ஆமா ஆமா. அந்த டைம்ல பட்டைய கிளப்பின பாட்டு இதுன்னு சொல்லணும். நக்குல் ஒரு பெரிய இருந்தது இந்த பாடல். ஆமாமா. சோ எஸ், அதான் அந்த பாடல். மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேளங்கட்டி அடாடா என்ன தத்துவம். காதல் விழுந்தேன் படத்துல வந்த பாடல் 2009 விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில அவர் ஒரு வருஷன் பாடல், நக்குலும் சின்ன பொண்ணு இன்னொரு வருஷன் பாடியிருந்தாங்க. பி.வி. பிரசாத் அப்படிங்கிறவருடைய வரிகள் இது. சோ ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் இந்த பாட்டுல. ஏன்னா நமக்கு பாடதான் ஃபாஸ்ட் சாங் இது, ரொம்ப டிஃபிகல்ட் இத பாடுறது. செம்ம எனர்ஜி, கேப்பே இல்லாத ஓடும் வரிகள்லாம். வெல் பிளேட். 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. அதிரதம்ஸ் 300. அதிரதம்ஸ் 300. ஓகே. உங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் கொடுத்துருக்கேன். நீ அதுலேருந்து பாட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: இச்சென்ற முத்தம் வெச்சுத்தா என்கிறாள், மொட்டாகி பூவாகி காயாகி கனியான பொண்ணு, அச்சை தைத்துத்தா என்கிறான், கன்னத்தில் காயங்கள் தந்த ஆணு. சரி சரி, 2 பேரும் ரைட்டு. போடுறா வெடிய. என்ன பாடலுக்கான வரிகள்? இச்சி 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 கோடு பிச்சு 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 கோடு கோடு ரைட்டா ரைட்டு. வெடி மூவி. எஸ், வெடி அப்படிங்கிற படத்துல வந்த பாடல். அதான் போடுறா வெடின்னு கடைசியில கொடுத்துருந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இச்சு 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 கோடு வச்சு 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 கோடு. பாட்டு பூரா எவ்வளோ இதுல இந்த எழுத்து பாருங்க. நான் முதல்ல இதை வல்லின எழுத்துக்கள் ரிமூவ் பண்ணலாமான்னு பார்த்தேன். அப்புறம் பாட்டே இருக்காதுன்னு தோணிச்சு. மாத்தி வேற மாதிரி கேள்வியா வச்சேன். விஜய் ஆண்டனி அவர்கள் பாடி இசையமைத்து சங்கீதா ராஜேஸ்வரன் அவரோட இணைந்து பாடியிருந்தாங்க. விஜய் ஆண்டனியோட நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க சங்கீதா ராஜேஸ்வரன். பட் அவங்க வேற எந்த இசையமைப்பாளருக்கும் பாடினதா எனக்கு தெரியல. பாடியிருந்தாங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் இசையமைக்கிறது நிறுத்தினதுக்கு அப்புறம் இவங்க குரலும் கேட்காம விட்டு போச்சு தமிழ் சினிமாவில். வாலி அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ பாரதி, எக்ஸலென்ட்லி ஐடென்டிஃபைட். 300 more points for you. Whispers of Love 300. Whispers of Love 300 is a கலக்கல் பாட்டு. அகைன் உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வரப்போகுது. 2ஐயும் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல்கள்: இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி, இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது, கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன், வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். தெரிஞ்சுதா 2 பாட்டும்? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. அந்த சாங் செகண்ட் சாங் அக்கம் பக்கம் யாரும் இல்லாவோலோகம் வேண்டும். சூப்பர். எஸ், 2 பாட்டையும் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. 2மே ரொம்ப ஒரு சாஃப்டா எக்ஸலென்ட்டா இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஒரு சூதிங் லவ் சாங்ஸ் 2மே. ஸோ எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். அழகா பாடி காமிச்சிங்க. ஒரு பாதி கதவு நீடின்னு தாண்டவம் படத்துல வந்துருது. விக்ரம் அண்ட் அனுஷ்கா நடிச்ச படம். அது 2012 வந்தது. ஜிவிபியோட இசையில ஹரிச்சரனும் வந்தனா ஸ்ரீனிவாசனும் பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள். இன்னொன்று அக்கம் பக்கம் யாரும் இல்லா கிரீடம் படத்துல வந்து 2007 அஜித் அண்ட் த்ரிஷா இந்த படத்துல ஜிவிபி இசை தான் இதுவும். சாதனா சர்கம் பாடியிருந்தாங்க நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள்ல. ஸோ மீனாட்சி, மோர் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நல்லா எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. வெரி குட், குட் கோயிங். பல்சிங் ஹார்ட்ஸ் 300. Pulsing Hearts 300 is the music maestro. Okay. So உங்களுக்கு இந்த பாட்டை கண்டுபிடிக்க 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூலே பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூல சொன்னீங்கன்னா 500. 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300. இல்லை நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான க்ளூஸ் என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ முதல் க்ளூ இது வந்து பாடல்ல இருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து பாட்டு தெரியும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் க்ளூ மேம். நெக்ஸ்ட் க்ளூ போலாமா? ம். இது வந்து பாடலோட வரிகள். பாறையில் மோதிடும் நீரலை போல் என்னை பார்த்தாயே, கூறிய உன் விழியால் என்னை தீண்டியே பார்த்தாயே. பல்லவியில வர வரிகள் தான். நோ ஐடியா மேம். நெக்ஸ்ட் க்ளூ. ஐடியா. நெக்ஸ்ட் க்ளூ இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ இது வந்து மேபி ஈஸியர் டு பாடலுடைய ஆரம்ப வரிகள் இது. ஆனா ஜம்பிள். ஓகே. இது ஒரு விஜய் ஆண்டனியோடைய பாடல். ஓகே. அவர் இசையில வந்த பாடல். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே. டைம் ஆயிட்டு இருக்கு. நோ ஐடியா மேம். இந்த பாட்டு கேட்ட மாதிரி தெரியல எனக்கு. நிறைய தெரியல. ஓகே, ஐ எம் பாசிங் இட் டு Okay. பாரதி. உங்களுக்கு தெரியுமா? தீயன்பேன் அப்படி அந்த song ஆ? அது இல்ல, அது இல்ல. மீனாட்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியல ma'am. தெரியலையா? யாருக்குமே தெரியல. ஆச்சரியமா இருக்கே. இது வந்து இதுல நடிச்சது வந்து நர்கீஸோ என்னமோ அந்த ஹீரோயின் பேரு. அந்த ஹீரோ வந்து வைஜெயந்தி மாலா அவங்களுடைய வைஜெயந்தி மாலா. அவங்க சன். ஓகே. எனக்கு அந்த ஃபேஸ். சுச்சீந்திரன் அவரு பாலன் பேரு. ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் தான் நடிச்சிருக்காரு. ஒரு படம் அர்ஜுனோட ஒரு படம் கண்ணோடு காண்பது எல்லாம்னு, அதுல ஏதோ சின்ன role வரும். அப்புறம் இந்த படம் தான் அவர் நடிச்சாரு. அதுக்கப்புறம் நடிக்கல. சோ அதுல வந்த பாட்டு தான். பாட்டு ஆக்சுவலி ரொம்ப ஒரு அழகான பாடல். நான் தானா இது நான் தானா நினைக்கிறேன் உன்னையே என் நினைவினில் மோதி எதிரொலித்தாயே பாறையில் மோதிடும் நனனா என்னை பார்த்தாயே. ஓ இது வந்து அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம். அதுல ரொம்ப அழகா போட்டிருந்தாரு ஆண்டனி இந்த பாட்டு. இந்த ராகத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல இந்த பாட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. நினைத்தாலே அப்படிங்கிற படத்தை வந்து 2007ல ராகுல் நம்பியார் அண்ட் சாதனா சர்கம் பாடியிருந்தாங்க இந்த பாட்டு விஜய் சாகர். சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ் 300. இது 4th ரவுண்ட். ஸோ இனிமேல் கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். உங்களுக்கு டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ் 300 கம்மிங் அப். பாடலில் எங்கேயாவது நான் வரிகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. ஏய் பழம் நீ அப்பா, காமப்பழம் நீ அப்பா, எந்த பருவத்தின் பசி நீ அப்பா. நீ எந்த பாடல்ல வரும் வரி? ஏதாவது க்ளூ மேம்? என்ன க்ளூ கொடுக்கறது இதுக்கு? இந்த பாட்டு ஒரு பழைய பாட்டோட உல்டா. உங்களுக்கு வரிகளை பார்த்தாலே தெரியுது. அதே போல படமுமே ஒரு பழைய படத்தோடைய உல்டா தான். இதே கதையில முன்னாடியே ஒரு படம் இருந்தது. அதே திருப்பி எடுத்தாங்க. நானவன் இல்லையா? பாட்டு மச்சக்கனியா? இருக்க இல்ல. ஓகே, ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட் டு பிரியதர்ஷினி. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். காக்க காக்க கணம் காக்க கணம் காக்க காக்க அந்த கந்த சஷ்டி கவசம் நோக்க நோக்க எல்லாமே வரும். அதேதான். நல்ல அழகான பக்தி பாடல் எல்லாம் இந்த மாதிரி பாடல் மாத்தி பாட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது கேட்க நல்லா இருக்கும். இது வந்து நமிதா, மாளவிகா, ஜோதி எல்லா ஹீரோயின்ஸும் ஒன்னா ஆடுற மாதிரி வரும். எல்லாரும் ஆடுவாங்க. அந்த ஹீரோ பேர் ஜீவன். ஜீவன் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். காக்க காக்க கணம் காக்க கணம் காக்க காக்க நோக்க நோக்க பெண்ணை நோக்க பெண்ணை நோக்க நோக்க. அழகா ரேவதி ராகத்துல வேற. இது பக்தி மனமா இருக்கும். இந்த தூக்கி அழகா ஒரு வேற ஒரு ஃபீல் பாட்டு கொடுத்து விஜய் ஆமா. நான் அவன் இல்லை படத்துல வந்தது. அவரே தான் பாடியிருப்பாரு. நான் அவன் இல்லை. வினயா, சாருலதா மணி, மேகா, மாயான்னு 4 பெண்கள் பாடிருந்தாங்க இந்த பாடல். பா விஜய் அவர்களுடைய வரிகள். சோ பிரியதர்ஷினி 300 points for you. எலக்ட்ரிக் லவ் ரஷ் 200. எலக்ட்ரிக் லவ் ரஷ் 200 ஒரு துளி பாட்டு. சோ உங்களுக்கு பாடல் ஒரு
கனா காண்கிறேன் கண்ணாழனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. அந்த song. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் கரெக்ட். அருமையா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பீட் உள்ள சூப்பரான பாடல். ஜிவி பிரகாஷ் குமார் இசையில வந்த பாட்டு தான். 2009ல வந்த படம் ஆனந்த தாண்டவம். நித்யஸ்ரீ மகாதேவன் ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அவங்களோட இணைந்து பாடியது சுபா முட்கல் மற்றும் வினிதா. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இந்த பாட்டுல வந்து ருக்மணி விஜயகுமார் அப்படிங்கிற நடிகை ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி அக்ளைம்டு டான்சர். அவங்க ஒரு 2-3 படத்துல நடிச்சாங்க. இதுல நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பாடல். ஸோ மீனாட்சி Echoes of Emotion 200. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு அதுவே வந்து மாட்டுது. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்து வைத்த கிறுக்கலில் இவளோ உயிர் ஓவியம். எந்த பாடல்? ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. அந்த சாங். தெய்வ திருமகள். தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். எஸ், அதான் அந்த பாடல். எக்ஸலண்ட், சரியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. தெய்வ திருமகள் படத்துல வந்து 2011ல் ஜிவி பிரகாஷ் இசையில ஹரிச்சரன் பாடியிருந்தாரு. நான் முத்துக்குமார் அவருடைய ரொம்ப அழகான வரிகள் வந்த பாடல் இது. ஸோ 200 more points for you, பிரியதர்ஷினி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Whispers of Love 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகளில் சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். மல்லின எழுத்துக்கள் இல்லை, இதை மிக்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ நினைத்தாலே இனிக்கும் படத்தில் வந்த பாடல் அது. 2009ல் வந்த படம், நாட் த பழைய நினைத்தாலே இனிக்கும். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு பிரசன்னா ஜானகியர் பாடியிருந்தாங்க. அந்த சுகமாய் தாக்குதே ஒரு தடவையும் வேற வேற சங்கதி போட்டு 2 பேரும் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. விஜய் ஆண்டனி அவருடைய இசையில கலைக்குமார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். பாரதி எக்ஸலன்ட். 200 more points for you. Echoes of Emotion 100. ஸோ வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரும். நீங்க அதை ஒன்னா கோத்து பாட்டை கண்டுபிடிக்கணும். Here is your. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். அங்காடி தெரு மூவி சாங். எஸ், பியூட்டிஃபுல் சாங். நம்ம அழகா பாடினீங்க. தேங்க்யூ. உன் அன்பில் கண்ணீர் துளியாவேன். ஜிவிபி இசையில ஹரிச்சரனும் ஸ்ரேயா கோஷலும் பாடியிருந்தாங்க. நரேஷ் ஐயரும் இருந்திருந்தார். நாக்கு முத்துக்குமார்களுடைய வரிகள் இது. ஸோ 100 points ஃபார் மீனாட்சி. எல்லாம் நெக் டு நெக் போயிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் ஈக்குவலா ஓடிட்டு இருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி ஐ திங்க் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் டைம். லெட்ஸ் see லாஸ்ட் ரவுண்ட்ல மாறுதா விஷயங்கள். டான்ஸ் ஃப்ளோர் மிக்ஸ் 100. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல. பகலுக்கு இரவின் மேல் காதல், பற்ற வைக்கும் குச்சிக்கோ தண்ணீர் மேல் மோகம், இவங்க காதலும் கூடாதா, டிஷ்யூம் என்று வெடித்து உடையாதா. என்ன பாட்டு? டெலாமோ டெலாமோ டெலா டெலா டெலாமோ 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 டெலாமோ. இந்த வரிகளுக்கு இந்த லைன் வந்து காலையிலக்கு ராத்திரி மேல் காதலே, தீக்குச்சிக்கு தண்ணி மேலே காதலே, ஏ பாஸ்கர் என்னோட என்னோட லவ்வக்கா பாத். என்ன அர்த்தமோ ஏ பாஸ்கர் என்னோட லவ்வ காப்பாத்துக்கு என்னன்னு இன்னும் வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ டிஷ்யூம் படத்துல வந்தது 2006ல்.
விஜய் ஆண்டனி அவர்கள் குரல்ல அவரோட இசையில சங்கீதா ராஜேஸ்வரன் கூட இணைந்து சங்கீதா பாடியிருந்தாங்க. அவர் தான் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தார் விஜய் ஆண்டனி. ஸோ இந்த காவிய வரிகள் அவர் தான். ஸோ எஸ் பிரியதர்ஷினி, எல்லாரும் டைட் அட் 1000 பாயிண்ட்ஸ். சூப்பர். லாஸ்ட் ரவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆதி ரிதம்ஸ் 100 மேம். ட்ரிவியா, உங்களுக்கு இந்த பாடலை பத்தி ஒரு தகவல் கொடுக்குறேன், அதுல நீங்க பாட்டு சொல்லணும். This song showcased hook step before hook steps were a thing. This dance step by Dhanush is hailed as the original lungi dance. இது எந்த பாடல்? ஒத்த சொல்லால என் உசுர் எடுத்துக்கிட்டான் ஆடுகளம். ஆடுகளம். எஸ் எஸ். ஒத்த சொல்லால என் உசுர் எடுத்து வச்சேக்கிட்டா ரெட்ட கண்ணால என தின்னாடா. அருமையான படம் இது. அதுல நல்ல பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். ஜிவி பிரகாஷ் மறைசில வேல்முருகன் அப்படிங்கிறவர் பாடியிருந்தார். இது 2010 வந்த படம். ஏகாதசி அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு கவிஞரோட பேரை நான் பார்க்குறேன். வேற என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு தெரியல. ஸோ பாரதி 100 பாயிண்ட்ஸ். சூப்பர். எலக்ட்ரிக் லவ் ரஷ் 100. எலக்ட்ரிக் ரஷ் முதல் வரி என்ன? தள்ளிப்போ தள்ளிப்போ பொய்களை தள்ளி சொல்லிப்போ, இனிமேல் மவனே பேசுன பாயுமே உண்மையில் போடாப்போ, திரும்பாமல ஓடிப்போ. என்ன பாட்டு? சப்போஸ் என்ன காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கோனா என்ன செய்வாய். சுக்ரன் மூவி சாங். எஸ். அடுத்த லைன் பாடுங்க. இதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? சப்போஸ் உண்மையில் கோபம் வந்து, சப்போஸ் என்ன என மறந்து, சப்போஸ் நான் என் சிரிப்பெடுத்தா என்ன செய்வ. விளையாட்ட சொன்ன சொல்றேன். எஸ் எஸ் எஸ். விளையாட்டா சாரி சொல்வேன். சாரினா சாரி இல்ல சாரி சாரி பாப்பா. ஆமா, அமர்க்களமான பாட்டு இது. வரிகள்லயே வந்து 2 பேரும் சண்டை போடுற மாதிரியான பாடல். சூப்பரான பாட்டு. 2005 வந்த படம் சுக்ரன். ரஞ்சித் அண்ட் வினயா பாடிருந்தாங்க. வினயாக்கு ஐ திங்க் முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன் இது. விஜய் ஆண்டனி அவர் தான் இதுக்கும் வரிகள் எழுதினது. இதுக்கு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இந்த பாடல வரிகள் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கும் இதுல வரிகள். ஸோ மீனாட்சி 100 எடுத்து பாரதியை ஈக்குவல் பண்ணிட்டீங்க. பிரியதர்ஷினி, உங்களுக்கு ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த கேள்வி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நம்மளுடைய கேம் ஷோல ஒரு 3-way டை. இது வந்து this will be a record நினைக்கிறேன். பார்க்கலாம் இதை நீங்க சொல்றீங்களா? பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான பிக்சர் இதோ. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உலகமே சுழலுதே உன்ன பார்த்ததாலே. வெயில். I think it's ஜிவி பிரகாஷ் first film. எஸ், கரெக்ட். as music director. எஸ், சரியான பதில்மா. வெயில் படம் அவருடைய முதல் படம். ஜிவிக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் முதல் படம் 2006 வந்தது. சங்கர் மகாதேவ் அண்ட் ஸ்ரேயா கோஷல் 2 பேரும் அருமையா பாடியிருந்த பாடல். அண்ட் for a music director to come and make a song like this in this first movie was something different. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. நான் முத்துக்குமாரோட வரிகள். one of my favorite songs from that time period இது. ஸோ பிரியதர்ஷினி, நீங்களும் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம கேம்ல இதுவரைக்கும் காணாத வகையில் first 3-way tie. Cheers to all of you. தனித்தனியா ஸ்கோர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. all of you got 100 points. excellent. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், இது வந்து ஒரு போட்டி இல்லை. இந்த கேம் வந்து இட்ஸ் a game show, but it's actually more of an entertainment தான். அது இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்து. So wonderfully played. I had a really good time playing with you all. I hope you all did too. Yes, we all. Yes ma'am, கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3-way டை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இப்போ ப்ரைஸஸ் உண்டுங்கிறதுனால இட் டசன்ட் மேட்டர் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் எல்லாம் என்றைக்குமே கன்சிடரேஷன் கிடையாது. பட் ஆல் இன் ஆல் வாஸ் வெரி என்ஜாயபிள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு வண்டர்ஃபுல் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார எபிசோட் இஸ் டைட்டில் ரஸ்டிக் ராஜா. ராஜா சரோடைய கிராமிய மெட்டுக்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya Sen. Bye bye.